Hi, welcome to our channel D2 Recipes and Remedies. இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வெஜ் தவா பிரியாணி. இது வந்து மற்ற பிரியாணி விடையும் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருள் கிராம்பு, பட்டை, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். பிரிஞ்சி லீஃப் எடுத்திருக்கேன். பே லீஃப் பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க, அது ஒரு 2 எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அந்த தண்ணி கொதித்த உடனேயும் இதெல்லாம் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் உள்ளே ஆட் பண்ணிடுங்க. இது வந்து ரைஸ் வேக வைக்கிறதுக்காக தான் இந்த தண்ணி. 1/2 kg பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் சோக் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வடித்து எடுத்துருங்க. இந்த கொதித்த தண்ணியில் இந்த ரைஸை வந்துட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ரைஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருங்க. உப்பு, கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. ரைஸுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்திக்கிட்டால் போதும். இப்போ ரைஸ் பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு. இனி வந்துட்டு நம்ம இந்த தண்ணி வடிச்சிட போகிறோம். இதோ வடித்தாச்சு. ரைஸ் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த ரைஸ் அந்த பக்கம் வச்சுருங்க. இப்போ பீன்ஸ் தேவை 100 கிராம்ஸ், கேரட் 100 கிராம்ஸ், பச்சை பட்டாணி 50 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. பச்சை பட்டாணி அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் தோலோட, அந்த பட்டாணி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் இந்த மாதிரி லென்த் வைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பன்னீர் வந்துட்டு ஒரு 100 கிராம். ஆனியன், பெரிய வெங்காயம் வந்துட்டு ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். மின்ட் லீஃப், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு இந்த ஆயில் விட்டுக்கோங்க. இந்த தவா பிரியாணி எல்லாம் செய்கிறப்ப இந்த மாதிரி மண்பானையாக இருக்கலாம், இல்லைன்னா அயன் கடாயாக இருந்தாலும் ரொம்ப நல்லா வரும். இப்போ வந்துட்டு அந்த ஒரு ஆனியனை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். கோல்டன் ப்ரௌன் ஆக்கிட்டு அந்த ஆனியனை தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். நல்லா வதக்கிட்டே இருங்க கை விடாமல். அப்போ தான் ஒரே மாதிரி நல்லா வதங்கும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். யூஷுவல் பிரியாணி விட இது ரொம்பவே டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். குழந்தைகளுக்கும் பிடிக்கும். இதோட மசாலாவும் கொஞ்சம் மைல்டாகவே இருக்கும். இப்போ எடுத்தாச்சு. அதே எண்ணெயில் பிரியாணியில் பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் போட்டுட்டு வெடிக்க விட்டுருங்க. கிராம்பு வெடித்த உடனேயும் மறுபடியும் ஒரு 3 வெங்காயத்தை வந்துட்டு பொடியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் தின்னா, அதை வந்துட்டு ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு யூஸ்வலாக பிரியாணிக்கு எப்படி வதக்குவோம், ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி போதும். இந்த இதில் இருந்தால் போதும், இந்த மாதிரி வந்தால் போதும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை வாசம் போக வதங்கின உடனேயும் தக்காளி 4 ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. ஆக்சுவலாக இதை நீங்கள் இந்த கிரேவியை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கரம் மசாலா 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கொரியாண்டர் பவுடர் வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு பச்சை மிளகாய் 1 ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். புதினா, இந்த மசாலாவோட பச்சை வாசனை போயிடணும். கொத்தமல்லி இலை, இதையும் நல்லா வதக்குங்க. இப்போ வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கர்ட் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. 25 ml இல்லைன்னா எடுத்துகிட்டு அதையும் இதில் போட்டுட்டு நல்லா கொஞ்ச நேரம் இந்த மசாலாவை வதக்கிடுங்க. இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் இல்லை ஆட் பண்ணுற கண்டிஷனுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து கேரட், பீன்ஸ் 2ஐயும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடுங்க. இது வந்து ஒரு 3/4 வாசி குக் ஆகிடணும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் உங்களுக்கு எப்போ வேணுமோ எடுத்து ரைஸ் மட்டும் சூடாக பாஸ்மதி ரைஸ் வடிச்சிட்டு நீங்கள் இதில் மறுபடியும் சார்ட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு தவா பிரியாணி வந்து அந்த மாதிரி ரெடி பண்ணிக்க முடியும். இது ஒரு 3 to 4 days வந்துட்டு இதை ரெஃப்ரிஜரேட் பண்ணி வைக்க முடியும். 3/4 பாகம் இது வந்துட்டு வெந்துருச்சு இந்த வெஜிடபிள்ஸு. இந்த டைமில் தான் நீங்கள் வந்து பட்டாணி ஆட் பண்ணணும், பன்னீரும் ஆட் பண்ணணும். ஏன்னா பன்னீருக்கும் பட்டாணிக்கும் ரொம்ப நேரம் தேவையில்லை வேகறதுக்கு, சீக்கிரம் வந்துட்டு வெந்துடும். ஸோ அது 3/4 வாசி வெந்ததுக்கப்புறம் இதை ஆட் பண்ணுங்கள். இதை வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா போதும். இப்போ 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும்.
நல்லா வெந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி இருக்கிறப்ப தான் நம்ம ரைஸ் ஆட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இது கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக இதுக்கு தேவையான சால்ட் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடுங்க. வெஜிடபிளுக்கு தேவையான சால்ட்டு. ரைஸுக்கு தேவையான சால்ட் ஆல்ரெடி ஆட் பண்ணிவிட்டேன். வெஜிடபிளுக்கு தேவையான சால்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ ரைஸை போட்டுக்கோங்க. ரைஸ் போட்டு கிளறப்ப ரொம்பவே கேர்ஃபுல்லாக கிளறணும். உடச்சிடக்கூடாது. ஃபுல் சிம்மில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளறுங்க. உடையாமல் கிளறிட்டு இது ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். இதோ சேஞ்ச் பண்ணியாச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தவா பிரியாணி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ஃப்ரைடு ஆனியன்ஸ் வச்சுருந்தோம்ல, அதை வந்துட்டு நல்லா தூவிட்டு கொஞ்சம் மின்ட் லீவ்ஸும் தூவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். யூஷுவல் பிரியாணி காட்டிலும் இது டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.